Hey guys, என் பேரு தான் ஸ்டார். உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ 3ஆவது தடவை நான் போட வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னா என்னால நிறைய கிளிப் இதை பத்தி சொல்லினா புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால கொஞ்சம் போட்டோஸோட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். என்ன என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்க தமிழ்லயே பார்த்திருப்பீங்க. இன்னமும் நிறைய பேர் அக்கௌண்ட் ஸ்கேம் ஆயிடுச்சு, அக்கௌண்ட் திருடு போயிடுச்சு, ப்ரோ ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவ்ல சொல்றீங்க, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க, ஷார்ட்ஸ் போட்டா ஷார்ட்ஸ்ல சொல்றீங்க. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிக்கிறேன். அக்கௌண்ட் ஸ்கேம் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் 1 எதனால ஸ்கேம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னமும் நிறைய பேர் அக்கௌண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்னு புரிய வைக்கிறேன். எங்கேயுமே ஃப்ரீ ஸ்கின் எதுலையுமே கொடுக்க மாட்டாங்க. காசு நம்மள மாதிரி ஆளுங்க ஏதாச்சும் சில பேர் ஒண்ணுமும் இருக்காங்க, எதனாச்சும் ஒன்றுல லாகின் பண்ணா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நல்லா பேசி என்னதான் பழகினாலும் ஏமாத்திடுறாங்க. நீங்க அதெல்லாம் இன்னமும் நம்பிட்டு இருக்கீங்க. எங்கேயுமே ஃப்ரீயா கன் ஸ்கின் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான ஒரு சில போட்டோஸ் நான் ஆட் பண்றேன் ஒன்னொன்னா, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ நான் பாக்குறேன். அதுல பிஜிஎம்ஐயோட இ ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இ ஸ்போர்ட்ஸ்ன்ற நேமை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நேமை யூஸ் பண்ணிட்டு அதுல நாங்க கன்னு ஸ்கின் M4 மெட்டீரியல் நிறைய 10 மெட்டீரியல் கிட்ட கொடுக்குற மாதிரி அதை அவங்க இ ஸ்போர்ட்ஸ் அந்த பேரை மென்ஷன் பண்ணா இதை உண்மையா இருக்கும் போல இருக்கு, கீழே சைன் அப் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அங்க போறதுனால உண்மை நினைச்சு நிறைய பேர் லாகின் பண்றீங்க. அதுவும் ஒரிஜினல் மெயின் ஐடியா இத்தனை வருஷம் ஆகியும் இன்னமும் இதை பார்த்து நம்பி அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணா நீங்க சைன்இன் பண்றது உங்களோட லாகின் உங்களோட இது அவங்களுக்கு சேவ் ஆகும் அவங்களோட சர்வர்ல. ஓகே, அவங்க நீங்க போட்ட உடனே அதை திருடிடுவாங்க. அப்படின்னா கொஞ்ச நேரம் நீங்க கேம் விளையாடுவீங்க, மேபி அப்படியே விட்டு மிட் நைட்ல லாகின் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் பேன் அடிச்சு அதை ரெக்கவர் பண்ண டைப் பண்ணாங்க. அக்கௌண்ட் சேலரா, ஓகேங்களா? அக்கௌண்ட் சேலர்னு சொல்லிட்டு போட்டு அக்கௌண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவனுக்கு ஃபாலோவர் கம்மி, ஓகேங்களா? இங்க தமிழாளு நீங்க எத்தனையோ பேர், நிறைய பேர் உங்களுக்கு ஓப்பனா சொல்லணும்னா இங்க நீங்க வீடியோ பார்க்க நிறைய பேர் நிறைய குரூப் தெரிஞ்சிருக்கும் அக்கௌண்ட் வாங்குறது விற்கிறதுன்னு சொல்லிட்டு. தமிழ் ஆளுங்கிட்ட வாங்கும் போதே டீலர் மேபி நல்லவனா இருந்தா கூட அந்த அக்கௌண்ட் வித்தவன் வித்துட்டு அதுக்கப்புறமா காசெல்லாம் வாங்கிட்டு ரெக்கவர் பண்ணலாம், திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல இருப்பான். அப்படின்னும் போது ஒரு இன்ஸ்டா ஓட்ல ஒரு அக்கௌண்ட் பார்த்துட்டு பாரு அக்கௌண்ட் டீலர் போலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த அக்கௌண்ட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான அக்கௌண்டா இருக்கு. அதை வெறும் சீப் ரேட்ல விற்கிறாங்கன்னும் போது அதை பார்த்து சில பேர் பாக்குறீங்க. அதுக்கான ஃபுட்டேஜை நான் காட்டுறேன். வெறும் 700 ரூபாய்க்கு ஆர்பி இருக்கு அக்கௌண்ட், நிறைய ஸ்கின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் போஸ்ட் போட்டிருக்காங்க. அது கமெண்ட்ஸ்ல வேற சூப்பரா இருக்கு பையா, கீப் இட் அப் அப்படின்றீங்க. அவன் மேபி அவனோட ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஏமாத்துறதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சூப்பரா இருக்கு, நல்லா பண்றீங்க, அக்கௌண்ட் நான் வெரிஃபை பண்ணி வாங்கணுன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க. அது அவனோட ஆளா கூட இருக்கும், மேபி அதெல்லாம் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோல எப்படின்னா யூசர் நேமும் அவனே காமிச்சிடறான், பாஸ்வேர்டும் இவனே வச்சிருக்கான். லாகின் பண்ணி இந்த ஐடியா எடுத்துக்கோங்க அப்படின்னு. எப்படி அக்கௌண்ட்டை விற்கணும்னு நினைக்கிறவன் ஏன் அந்த நம்பரையும் போட்டுட்டு கீழே பாஸ்வேர்டையும் போட்டுட்டு அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க போட போறான்? ஏன் அப்படின்னு சொல்லட்டா, மேபி அந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, இப்ப நீங்க சைன்இன் பண்ணீங்களா, அக்கௌண்ட் சைன்இன் பண்ணும்போது அதுவே நம்மளோட போனை ஹேக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் பாஸ்வேர்டு அவனே காமிச்சிடறானேன்னு சொல்லிட்டு லாகின் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அப்புறம் ஒண்ணு பார்த்தேன், இதே மாதிரி தான் சேம் அக்கௌண்ட் ஃபார் சேல்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எனக்கு நிறைய குரூப் இந்த மாதிரி இன்ஸ்டால இருக்கு. இங்க உண்மையிலே தமிழ் பசங்க கிட்ட தமிழ் ஆளுங்க ஸ்டோர் ஆளுங்களே ஏமாத்த வாய்ப்பு இருக்குன்னும் போது ஹிந்திக்காரன் எவனே தெரியாது அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு அக்கௌண்ட் வாங்கின ப்ரோ ஏமாத்திட்டாங்க, இல்ல அக்கௌண்ட் வித்தம் ப்ரோ ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. என்னதான் சொன்னாலும் சில பேர் அக்கௌண்ட் விற்கிறத தவிர்க்க முடியாது, வாங்குறதுக்கு தடுக்க முடியாது. நீங்க ஒரு அக்கௌண்ட் வாங்குறீங்க, அது வாங்குறதுல நான் எக்கௌண்ட் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போறது இல்லை, விற்கிறது சஜஸ்ட் பண்ண போறது இல்லை. அப்படியே கூட வச்சுட்டு போயிருங்க. ஃபியூச்சர்ல எப்பனா போர் கேம் விளையாடும் கூட நீங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு அதை சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. எத்தனையோ மெமரிஸ் இருக்கும் அந்த அக்கௌண்ட்ல, இவ்வளவு நாள் விளையாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட மெமரி இருக்கும். அதனால எக்காந்தோட அந்த அக்கௌண்ட் விற்கிறது வாங்குறதுலாம் பண்ணாதீங்க, ஏன்னா அது நம்மளுக்கே பேக் ஃபேர் ஆகும், ஓகேங்களா? எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இது அக்கௌண்ட் வாங்குறது விற்கிறதுல கிடையாது, ஒரு ஹேக்கை இங்க அவன் சேல் பண்றான், ஓகேங்க? புரிஞ்சுக்கோங்க. நான் ஹேக் பண்ணல, ஹேக் விற்கல, ஹேக்கை சேல் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் நான் ஹைட் பண்ணிடுறேன், இங்க உங்களுக்கு காட்டும். அவன் போட்டிருக்கான், ஹாய் ப்ரோ பிஜிஎம்ஐ ஹேக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லிங்கா கொடுத்துருக்கான். இதுலயுமே அக்கௌண்ட் ரீடர்லாம் பண்ண முடியும், ஓகேங்களா? ஹேக் போடுறது ஃபர்ஸ்ட் தப்பு, ஓகேங்களா?
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இதெல்லாம் வந்து நான் கம்பி கட்டுற கதை சொல்லல, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு, ப்ரோ இந்த மாதிரி ஹேக் வந்துட்டு நான் வந்துட்டு போட ட்ரை பண்ணேன் ப்ரோ. ஹேக் வந்து லாகின் பண்றதுக்கு அந்த ஹேக் வந்துட்டு அந்த ஆப் யூஸ் பண்றதுக்கு சைன்இன் பண்ணி ஜிமெயில் கேட்டுச்சு ப்ரோ. ஜிமெயில் கொடுத்தேன். அந்த ஜிமெயில தான் என் மெயின் ஐடி இருந்தது, பிளஸ் நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்தது, நிறைய பேக்கப்ஸ் இருந்தது, எல்லாமே வந்துட்டு அதுதான் ப்ரோ இருந்தது. அந்த ஜிமெயில் ஐடி வந்துட்டு நான் பாஸ்வேர்டே போடல ப்ரோ, ஜஸ்ட் அக்கௌண்ட் தான் வந்துட்டு அது என்னோட வெறும் ஜிமெயில மட்டும் தான் ப்ரோ சூஸ் பண்ணி இந்த ஆப்பை லாகின் பண்றது எப்பயும் லாகின் பண்றது ட்ரை பண்ணேன். பட் ஆனா வந்து அக்கௌண்ட் வந்து போயிடுச்சு ப்ரோ அப்படின்னாங்க. ஹேக்கையும் வந்து போடாதீங்க, இங்க கேம்ன்றது ஜஸ்ட் ஃபன்னுக்கு விளையாடுறத தவிர்த்து அந்த கேமை ஃபன்னா கொண்டு போங்க. ஹேக் போட்டுட்டு எதிர்க்க விளையாடுற எனிமையும் வந்து டென்ஷன் ஏற்றாதீங்க. தேவையில்லாம ஹேக் போட்டுட்டு அந்த கேமை வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இதோ இந்த போஸ்ட்ல பாக்குறேன், இது வந்துட்டு யூனிபின், ஓகேங்களா? யூனிபின்றது இங்க யூசி போடுறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு யூஸ் ஆகுது. யூனிபின்ல நீங்க வந்துட்டு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து நிறைய யூசி போட்டுங்க, நாங்களே அந்த இது வந்துட்டு அஃபிஷியல், இது வந்து அஃபிஷியல். நீங்க வந்து எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ கேஷ் த்ரெட் பாயிண்ட்ஸ் மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் ஏதோ கொடுக்குறாங்க. அது நீங்க எவ்வளவு அதிக யூசி, நான்லாம் வந்துட்டு பல்கா 10,000 யூசி போடுறேன், எனக்கே எதிர்க்க அதுல பாயிண்ட் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னும் போது நான் வந்துட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டேஜ் ஆட் பண்றேன், இதுல காட்டுமா தெரியாது. என்னன்னா வந்துட்டு அவங்க வந்து யூசி போடணுமா, யூசி போடுறது சைன்இன் பண்ண சொல்றாங்க. சைன்இன் பண்ணி யூசி போட்டா 10 மெட்டீரியல் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரி ஃபேக்கா இருக்கிற போஸ்ட பார்த்து நம்பி யூசியும் கிடைக்குது, அதே சமயம் வந்து மெட்டீரியலும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்பி ஏமாந்து போய் வேஸ்ட் பண்ணி தொலையாதீங்க, ஓகேங்களா? உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்க யூசி போறதுக்கு ஒரு அமௌண்ட் போகும்ல, ஒரிஜினல் வெப்சைட் மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? அந்த வெப்சைட் ஒரிஜினல் மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நீங்க யூசி போடுவீங்க, உங்க அக்கௌண்ட்ல இருந்த காசும் டெபிட் ஆகும், அதே சமயம் அக்கௌண்ட்டும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏமாந்து போகாதீங்க. உடனே ஒண்ணு சொல்றேன், இந்த வீடியோ வந்துட்டு இப்படிலாம் அக்கௌண்ட் வந்துட்டு ஸ்கேம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஹேக் ஆயிடுச்சுப்பா, ஓகேங்களா? ஹேக் ஆயிடுச்சு, ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னும் போது என்ன கான்டாக்ட் பண்ணி என்ன ரெக்கவர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஃபர்ஸ்ட் இருந்த டைம்ல ரெக்கவர் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 60-70 பேர்கிட்ட வந்து சேட் பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப்ல பேசியிருக்கேன், இன்ஸ்டால பேசியிருக்கேன். ரெக்கவர் முடிஞ்சு போனா 10-20 பேர், அந்த 60 பேர்ல 10-20 பேர் தான் ரெக்கவரே பண்ண முடிஞ்சது. வரவங்க முக்காவாசி பேர் கைஸ் வந்துட்டு இன்னமும் வந்து கேம்ல வந்துட்டு 2 பிளஸ் காட்டுமா, ஒண்ணு ஃபேஸ்புக்கோ இல்ல ஜிமெயிலோ இல்லைன்னா ட்விட்டரோ இல்லைன்னா ஃபேஸ்புக்கோ இந்த மாதிரி காட்டும்ல. இத்தனை வருஷம் ஆச்சு கேம் வந்து, ஓகேங்களா? இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி வச்சிருக்காங்கன்னா ஒன்லி ஃபேஸ்புக்கோ இல்லைன்னா ஒன்லி ஜிமெயிலோ இந்த மாதிரி வந்து வச்சிருக்கீங்க. அப்படி வச்சிருக்கும் போது ஒரே ஒரு லாகின் தான் இருக்கும், அந்த ஒரு லாகினும் ஹேக்கர் கிட்ட போயிடுச்சுன்னும் போது அவன் வந்துட்டு அதை பாஸ்வேர்ட் மாத்திட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்? ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு லாகின் இருக்கு ப்ரோ, ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க. ஒரு லாகின்ல வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்களே உங்களோட ஏதாச்சும் அபிஷியல் அந்த அது என்ன சொல்றது வெரிஃபை பண்றதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கும், அதெல்லாம் அப்லோட் பண்ணி அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணவே முடியும். அண்ட் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா ப்ரோ, நான் வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு ஃபுல்லா தான் ப்ரோ செக்யூர் பண்ணேன், திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அக்கௌண்ட் வந்துட்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லாகின் பண்ணா உஷார் ஆயிடும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருப்பான். 7 டேஸ் வந்துட்டு நடுவில் கொஞ்ச நாள் நல்லா யூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஹேக் போட்டு அக்கௌண்ட்டை பேன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு அக்கௌண்ட் வந்து அன்லிங்க் வேற போட்டிருப்பானுங்க, அன்லிங்க் ஆகிட்டு போயிட்டு உங்க அக்கௌண்ட் மிஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அக்கௌண்ட் ஹேக் ஆகுதுன்னா முதல்ல வீடியோ பாக்குறவங்க உங்ககிட்ட 2 லாகின் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இல்லையா உங்ககிட்ட நல்லா பர்சனலா யூஸ் பண்ற ஏதாச்சும் லாகின் இருந்தா அந்த லாகின் சோசியல் மீடியா வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ரெண்டாவது, லிங்க்லாம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு இந்த 1 2 3 நாளுலாம் பாஸ்வேர்டு வச்சு காமெடி பண்ணி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா பாஸ்வேர்ட் செக் பண்ணிக்கோங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்றது ஒண்ணு இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இன்னமும் நிறைய பேருக்கு அதை பத்திலாம் தெரியல, டே இதெல்லாம் யாரும் தெரியாம இருக்குமாடா அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்னமும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம். ஸோ இந்த மாதிரி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. கேமுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் கேம் வந்து லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைசஸ், ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு விட்டுறாதீங்க. அக்கௌண்ட் லாக் அவுட் கொடுக்கும்போது பக்கத்துல வந்து லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைசஸ் இருக்கு, இதெல்லாம் கொடுத்துட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க அக்கௌண்ட் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. யாரையும் நம்பாதீங்க, அக்கௌண்ட் கேட்கறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வந்து பர்சனல், ஓகேங்களா? சில பேர் நான் தான் கூட நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு அக்கௌண்ட் ஆசைக்கு கேட்கறேன் அவ்வளோ கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து அம்பேல் தான், அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் ரெக்கவர் பண்றது என்னால பண்ண முடியல கைஸ், நான் மன்னிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க உஷாரா இருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அக்கௌண்ட் திருட்டு போகாம இருக்கிறது தான் வந்து இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ண முடியல, புதுசு புதுசா வந்து சொல்லினே இருக்காங்களேன்றதுக்காக இந்த வீடியோ நான் ஃபைனலா முடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். எங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினைக் பாபு படம் எடுத்து ஆடுவான், வாங்க போலாம். சோ அக்கௌண்ட் ரெக்கவர் பண்றது அப்படின்றது வந்து நார்மல் விஷயம் கிடையாது. சில பேர் வந்துட்டு அது காசுக்காக தான் ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க, ஜென்யூன் தான் 100% ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனா அக்கௌண்டோட பர்த்தை பொறுத்து அந்த அக்கௌண்ட் பணக்கார அக்கௌண்டா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு, ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி அக்கௌண்ட் தான் அதுக்கேற்ற மாதிரி காசு. ஸோ அந்த காசு செலவு பண்ணி ஒரு அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணணும் போது அந்த அக்கௌண்ட் வச்சு என்ன பண்றீங்க அப்படின்றதான் மேட்ரு.
அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணிட்டு கேம்குள்ள போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தா ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஸோ அக்கௌண்ட் ரெக்கவர் பண்றதுன்றது பர்த்தான்னு பாத்துக்கோங்க. அந்த அக்கௌண்ட் ரொம்ப பணக்காது அக்கௌண்ட் ப்ரோ, நான் நிறைய செலவு பண்ணிட்டேனுமா அதுக்கேற்ற அளவுக்கு தான் காசு வாங்குவாங்க. நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்குறாரு. நான் நேம் சொல்லலை, அவர் சேனல் சொல்லலை, அவருடைய டெலிகிராம் குரூப்போ எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் அது மாதிரி அக்கௌண்ட் ரெக்கவர் பண்றதுக்கு செம்ம ஆளுங்களா இருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் வந்துட்டு அவங்க சொல்றதை ப்ராப்பரா பண்ணாலே அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்துட்டு நீங்க ஒருவேளை ஆச்சு அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு கமெண்ட்ல நீங்க கேட்டா கூட நான் வந்துட்டு அவங்களோட டீட்டெயில் வந்து நான் கான்டாக்ட்ல கொடுக்குறேன். ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோல. ஸோ ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து சேஃபா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு அக்கௌண்ட் பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ். ஸோ எல்லாரும் வந்துட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பாய் பாய், டாட்டா, லவ் யூ கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். டாட்டா. அமுகு டுமுகு அமால் டுமால்.